பத்திரமா ஞாபகத்தில் வச்சுக்கோ. நாளைக்கு கோர்ட்ல கேள்வி கேட்டா நான் சொல்லி தந்த மாதிரிதான் பதில் சொல்லணும். நான் நேரம் இங்கேருந்து கோர்ட்டுக்கு போறேன். அதுக்கப்புறம் உங்க அப்பாவை போய் பார்க்கணும். உங்க அப்பா ரொம்ப கவலையா இருக்கா, ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கா. கவலை இருக்காதோ பண்ண, உங்ககிட்ட போய் கேச விட்டுருக்காரு. மங்களம், நீ பேசாம இருக்க மாட்டேன். உனக்கு ஆக்சிடென்ட் வந்ததே தப்பு. குழந்தைய பார்க்கணும் பார்க்கணும் பிராணம் வாங்கினேன். சார், மாமியை திட்டாதீங்க. கிருஷ்ணா, இவளை பத்தி உனக்கு தெரியாதுடா. என்ன தூக்க மாட்டி தொங்க விட்டு வெடிக்க பார்க்காத குறைதான் அவளுக்கு. ஏற்கனவே நீங்க வேற கேஸ் நடத்த போற, அவனுக்கு நிச்சயமா அதான் கிடைக்க போறது. போங்க மாமி, நம்ம ஐயர்வாள் அப்பியர் ஆன போறோம், அவ்வளவுதான். சபா, நீ பேசாம இருக்க மாட்டே. நீ the accused will be acquitted. நீ ஒரு மண்ணாங்கிட்டையும் சொல்ல மாட்டான். கிருஷ்ணா, நான் கிளம்புறேன்டா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோ. நாளைக்கு கோர்ட்ல ஜட்ஜி கேள்வி கேட்டா நான் சொல்லி தந்த மாதிரிதான் பதில் சொல்லணும். சார், என்னால போய் சொல்ல முடியாது. என்னடா பேசுற? எது போய் எது நிஜம் நமக்கு என்னடா தெரியும்? சார், எது எப்படி போனாலும் அக்கறை இல்லை. நாம நேர்மையா நடந்துக்கணும், அவ்வளவுதான். பெரிய நேர்மையை கண்டுவிட்டான். நீ கிருஷ்ண பரமாத்மாவோட வசதியா? என்ன சார் சொல்றீங்க? ஆமாண்டா, துரியோதனை கொல்றதுக்காக கிருஷ்ண பரமாத்மா பீமன் கிட்ட தொடையில அடிச்சு போடு சொல்லி தரலையா? இதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ். உனக்கு புரியாது. நான் புறப்படுறேன். சார், அது இருக்கிற தாற்பயத்தை புரிஞ்சுக்காம பேசுறீங்க. பெரிய தாற்பயம். எனக்கு தெரியாத தாற்பயம் உனக்கு தெரிஞ்சு கொடுத்தா நான் சொல்றபடி கேளு, அதான் நல்லது. சார், பொய் சொல்லி சட்டத்தை ஏமாத்துற மாதிரி பாவங்களை என்னால செய்ய முடியாது சார். பாவமாவது புண்ணியமாவது எல்லாம் ஒண்ணுதான்டா. பகவானே சொல்லலையா? சாப்டர் 5 ஸ்லோகா 7. இன்னும் அரை மணிக்கு கவலை கிடையாது. பிரம்மாவனாதயः கர்மணி சங்கத்யக்த்வா அவரோகதயः லிப்யதே நசபாபேன பத்மபத்ரம் இவாம்பசः. எவன் தன் கர்மாக்களை பிரம்மனிடத்துல வச்சுவிட்டு பற்றில்லாம காரியங்களை செய்யறானோ அவனை ஒரு பாவம் டச் பண்ணாதரா. he is just like water on a lotus leaf. சார், என்ன அர்ஜுனா நினைச்சு அடிக்கடி உபதேசம் பண்றீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீயும் அர்ஜுனன் கேட்ட மாதிரியே கேளு, ஒரு டேஞ்சரும் வராது. ஆமா, அவர் சொல்றபடியே கேளு, ஒரு டேஞ்சரும் வராது. அதான் கம்பி என்ன வச்சுட்டேல. பிசாமரி, இந்த பாரா கிருஷ்ணா, நாம பண்ற காரியத்துக்கு நாம ரெஸ்பான்சிபிள்டா. நாம பண்ற காரியத்தை நாமே பண்ணிட்டு சொல்லிக்கப்படாது. இதே தான் பகவான் சொல்றார். சாப்டர் 5 ஸ்லோகா 8. நைவ கிஞ்சித் கரோமித்யுக்தோ மன்யதே தத்வவித் பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் கணன் கச்கன் ஸ்வபன் ஸ்வசன். பார்த்தாலும் கேட்டாலும் தூங்கினாலும் சாப்பிட்டாலும் மெய்யறிவோடு இருக்கிற யோகி தானே தன் கர்மாக்களை செய்யறதா சொல்லிக்கிறது இல்லை. நான் எப்பவுமே அப்படித்தான். நான் பண்ண காரியத்தை நானே பண்ணிட்டு சொல்லிக்கவே மாட்டேன். நீங்க பண்ற காரியம் ஏதாவது சொல்லிக்கிற மாதிரி இருந்தா தானே. பேசாமதி, அவ கிடக்காரா? இன்னும் கேள்றா. சாப்டர் 3 ஸ்லோகா 27. சாப்டர் ஸ்லோகா, சாப்டர் ஸ்லோகா. அது என்ன சாப்டரோ என்ன ஸ்லோகாவோ அர்த்தம் தெரியறதோ தெரியலையோ எத்தையோ ஒண்ணு சொல்லிவிட வேண்டியது. எனக்கு தெரியாத வேத சாஸ்திரமாடி. ஆஹா, தெரியுமே. அன்னைக்கு ஆத்துல சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பூஜையை பண்ணி வைங்கன்னா தவச மந்திரத்தை சொல்லி வச்சேன். என்ன சார், போய் போய் சரஸ்வதிக்கே தவசா? சிரிக்காதடா, சிரிக்காத. கூடிய சீக்கிரம் உனக்கே தவசம் பண்ணி வைக்கிறேன். ஏண்டி ரெண்டு பேருமா சேர்ந்து கழுத்து அடக்கிறேன்? என்ன இப்படி சத்த வாங்க? என்ன இந்த கேஸ நீங்களே நடத்துறதா தீர்மானம் பண்ணிட்டீங்களா? நமக்கு தெரிஞ்ச மனுஷாலாச்சுன்னு கொஞ்சமாவது பச்சாதாபம் காட்டப்படாதோ? இப்ப என்ன பண்ண அதுக்கு? வேற யாராவது நல்ல வக்கீலா பார்த்து சொல்லப்படாதா? இப்படி சொல்லிட்டேன். மிஸ்டர் பஞ்சாபிகேஷன் கிராஸ் எக்ஸாமின் பண்ண ஆரம்பிச்சா போறோம். சும்மா அலற வேண்டாமா? யாரு இவ? கட்சிக்காரனா? அவ கடக்கார கண்ட்ரி கேர்ள். என்ன சார் இது? மாமிய போய் கண்ட்ரி கேர்ள்ங்கற பாட தேவல. நீ இங்கிலீஷ் ஏதோ சொல்லிவிடுற. ஒரு அழுவு மண்டையில ஏறல. கேட்கப்பட்டு பல்ல காமிச்சிட்டு சாமி ஏண்டி பிராணம் வாங்குற? கிருஷ்ணா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா இந்த பகவத்கீதையை படுறா. மனசுக்கு ரொம்ப ஆஸ்வாசமா இருக்கும். ஏன்னா இப்படி சத்த வாங்க. என்ன ஏதாவது அவசரம் பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருக்கே. இப்ப என்ன பெரிய அவசரம் நடந்து கொடுத்துன்னு கேக்குறேன். உங்களாலான உபகாரம் பகவத்கீதையை பிடிச்சி ஜெயில் உள்ள தள்ளிவிட்டேன். பேசுறீ பேசிட்டு நான் உனக்கு பொண்டாட்டியா வாச்சிருக்கணும். நீ எனக்கு ஆம்படியான வாச்சிருக்கணும். பிராரப்தம் பிராரப்தம். நாராயணா, கிருஷ்ணா, கடைசியில் உங்கது இப்படியாகிவிட்டது. நாரதா, எப்பேற்பட்ட பழி என் மீது சுமத்தி விட்டார்கள் பார்த்தாயா? சந்தர்ப்பம், சூழ்நிலை என்று ஏதேதோ கூறி உன்னையே குற்றவாளியாக்கி விட்டார்களே. நான் நிரபராதி என்று கூறினால் நம்ப மறுக்கிறார்கள். என் வக்கீல் கூட என்னை நம்பவில்லை. குற்றம் செய்த என்னை தப்புவித்தால் தனக்கு பெருமை என்று எண்ணுகிறார்.
எனக்கு பொய் பேச கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்படியும் ஒரு தொழில், அதற்கு பெயர் நோபல் ப்ரொஃபஷன். நோபல் ப்ரொஃபஷனே இப்படி என்றால் இந்த நானிலத்தில் மற்ற ப்ரொஃபஷன்கள் எல்லாம் எப்படியோ? கிருஷ்ணா, நியாயஸ்தலத்தில் நீ குற்றமற்றவன் என்று ருஜுவாகும் என்று நம்புகிறாயா? நாரதா, என்னதான் நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். அன்று பிஸ்டல் மீது கை வைத்த போது என் கையை தட்டிவிட்டு பீத்தாம்பத்தை சுட்டுக் கொண்ட யார் என்று உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். தெரிந்து என்ன பயன் கிருஷ்ணா? அதை நிரூபிக்க உன்னிடம் தக்க சாட்சியங்கள் இல்லையே சர்வேஸ்வரா. நாரதா, நான் ஏன் இந்த அவதாரம் எடுத்தேன்? எங்கு பார்த்தாலும் அதர்மம், எந்த ஒரு சிறு காரியத்துக்கும் லஞ்சம். என் மனித வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து லஞ்சத்தையே எதிர்த்து கொண்டிருக்கிறேன். லஞ்சத்தை ஒழிக்க நீ அவதரித்தாய். ஆனால் அந்த லஞ்சமோ உன்னையே அழித்து விடும் போல் இருக்கிறது. அநாத ரக்ஷகா, நான் நினைக்கிறேன் இரண்யன், கம்சன், பஸ்மாசுரன், சகடாசுரன், ஏனைய அசுரர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இன்று நானிலத்தில் லஞ்சாசுரனாக அவதரித்திருக்கிறார்கள். நாரதா, உன் பரிகாச பேச்சை ரசிக்கும் நிலையில் நான் இல்லை. என் நிலையை பார். எனக்கு ஏன் இந்த கதி? நான் யாருக்கு என்ன கெடுதல் செய்து இந்த அவதாரம் எடுத்தேன்? நீ செய்யாத விஷமமா வாமனா? ஒருவேளை நீ செய்த விஷமத்தின் பிரதிபலன் தானோ என்னவோ இன்று நீ அனுபவிக்கிறாய். நான் விஷமம் செய்தேனா? என்னையா கேட்கிறாய்? அந்த பஸ்மாசுரனை கேட்டுப்பார். தான் யார் தலை மீது கை வைத்தாலும் பஸ்மமாக வேண்டும் என்று பரமேஸ்வரனிடம் வரம் பெற்ற பஸ்மாசுரனை மோகினி அவதாரம் எடுத்து நடனமாடி மயக்கி தன் தலை மீது தானே கை வைத்து மடியச் செய்தாயே. அந்த பஸ்மாசுரனை கேட்டுப்பார், நீ விஷமக்காரனா இல்லையா என்று. அந்த இரண்யனை கேட்டுப்பார். வீட்டிற்கு வெளியேயும் சாகக்கூடாது, உள்ளேயும் சாகக்கூடாது என்று மகாதேவனிடம் வரம் பெற்ற இரண்யனை வீட்டிற்கு வெளியேயும் இல்லாமல் உள்ளேயும் இல்லாமல் வாயிற்படியிலேயே நிற்க வைத்து கிழித்து கொன்றாயே. அந்த இரண்யனை கேட்டுப்பார், நீ விஷமக்காரனா இல்லையா என்று. அப்பப்பா, நீ செய்த விஷமங்கள் கொஞ்சமா நஞ்சமா வாமனா? நாரதா, உன் கேலியும் கிண்டலும் போதும். இல்லை கிருஷ்ணா, உண்மையில் உன் நிலை கண்டு நான் வருந்துகிறேன். மானிடர்கள் இவ்வளவு கேவலமானவர்கள் என்று நான் கூட நினைக்கவில்லை. ஒரு நல்லவனை பார்க்க முடியவில்லையே நம்மால். நாரதா, எனக்கே நான் விதித்துக் கொண்ட விதி அனுபவிக்கிறேன். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். என்ன அது? அது ஒரு சினிமா பாடல் நாரதா. எந்த நேரத்தில் எந்த கவிஞன் எழுதினானோ அவன் கனவை நினைவாக்கி விட்டாயே பரந்தாமா. போதும், இந்த ஒரு முறை நீ மனிதனாக அவதரித்ததே போதும். இனி இந்த விளையாட்டு நமக்கு வேண்டவே வேண்டாம். கடவுள் மனிதனாக பிறக்கவே வேண்டாம். போனால் போகட்டும் போடா.